ஆனால் சில இயக்குநர்கள் வந்து ஒரு படம் ஓடனோடனே நம்ம ஏதோ ஒரு தெய்வ பிறவி போல் நமக்கு 7ஆவதா ஒரு அறிவு இருக்குது போல் அப்படின்னு நினச்சி அந்த அடுத்தடுத்த சம்பளம் கேட்குறது, தயாரிப்பாளரை காலி பண்ணுறது. ஒரு சில ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறதுக்கே பணம் கொடுத்து கொடுத்துறாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வர கெஸ்ட் சில பேருக்கு பணம் பேமெண்ட், அவங்க அதை முழு நேரம் தொழிலாகிட்டாங்க. சில பேர் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் போன படத்தில் நம்மளை போட்டு மிதிச்சு விட்டாங்க குதிராவில். இந்த படத்தில் நம்ம வாயை திறந்தோம்னா வாயில மிதிப்பாங்க போல, அதனால மேனேஜரை பேச விடுவோம். இந்த வட்டம் நீ வாங்கி அடின்னு மேனேஜர் விட்டாப்புல. இவங்க சொல்ற மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல், அது இட்லி வாங்கலாம் முடியாமல். படம் நல்லா இருந்தால் படம் எல்லாருமே பார்க்க போகிறாங்க, எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு தேவை 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டு. இட்லி சாப்பிடாம இருந்தாப்பா அதனால் இட்லி கடையை பார்க்கணும்னு யாரும் போய் பார்ப்பாங்கல்ல, இது ஒரு லாஜிக் இருக்கா? அப்போ இது தொடர்ந்து வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லா நடிகரும் பண்ணுறாங்க. படமே இல்லை, ஒரு படம்லாம் ஷூட்டிங் போக ரெடி ஆகிட்டாங்க, ஃபைனான்சியல் பணம் கொடுக்காம படம் ஷூட்டிங் போகாமல் நிற்கிது. இன்னைக்கு நிலைமை இது. படம் ஓடுன்னு தான் நான் எடுக்கிறேன், ஓகேவா? எல்லா படமும் ஓடுன்னு தெரிஞ்சால் வருஷத்துக்கு நான் 300 படம் எடுப்பேன். லோகேஷ் கனகராஜ் பொறுத்த மட்டும் மாநகரம் வந்துட்டு முதல்ல அவருக்கு வந்து பெரிய ஹிட்டு. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு படமாக பண்ணுறாரு, டெபியூ டைரக்டர், ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் கைதி வந்துட்டு அந்த ஸ்டீரியோ டைப்பே உடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த மூவி அப்படின்னா கைதி சொல்லலாம். அதுக்கடுத்து அவருக்கு மாஸ்டர் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அவர் அப்டேட் ஆக அவரோட லைக் லோகேஷ் கனகராஜோட பார்வையும் வேறு மாதிரி ஆகிடுது, சினிமாவோட பார்வையும் வேறு மாதிரி ஆகிடுது. அண்ட் இப்போ வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா அவரோட சேலரியவே எங்களால் மேட்ச் பண்ண முடியலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார். ஸோ இப்போ எவ்வளோ தான் சேலரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? 75 லட்ச ரூபா கைதி 1ல் வாங்கின சம்பளம், இதுக்கு வந்து 75 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. அப்போ 75 கோடி ரூபா ஒரு டேரக்டருக்கு சம்பளம், ஹீரோ சம்பளம், ப்ரொடக்ஷனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் நிற்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி பிஸ்னஸ் கிடையாது. எந்த சினிமாவில் எதுக்குமே நீங்கள் கேரண்டி கிடையாது. ஓடிடி கிடையாது, சேட்டலைட் கிடையாது, தேட்டரிக்கெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு வாங்குறப்ப சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு படம் 5.5 கோடி ரூபா பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்க, 120 தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. 10 பைசா கூட கையில் தேட்டருக்கு. வடிவேல் கணக்கு மாதிரி தான், தேட்டர் வாடகை போச்சு, வந்து டாக்ஸ் போச்சு, நீ தான் மீதி கொடுக்கணுன்னே அவன் தலைதறிச்சு ஓடிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு தேட்டரிக்கல்லேருந்து உங்களுக்கு பணம் ஷேர் வர்றதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு 25% நம்ம கைக்கு வந்தாலே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய படங்களுக்கு வந்துடுது. சின்ன சின்ன படங்களுக்கு அவங்க கொடுக்குற கணக்கு தான். சமீபத்தில் ஒரு தேட்டரில் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் எல்லாமே போலியான கணக்குகளை காமிச்சு அந்த தயாரிப்பாளர் பெரிய பெரிய ஓட்ட படங்களுக்குள்ள போலியான கணக்கு காமிச்சு அது பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் நான் சொன்ன ஒரு படம் வந்து 120 தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கைக்கு வந்த அமௌண்ட் வந்து அவங்க செலவு பண்ணதை விட, தேட்டருக்கு செலவு பண்ணதை விட 25% கூட கைக்கு வரல. ஓகே, அப்போ அவங்க கொடுக்குறதான் கணக்கு. என்ன கணக்குன்னு சொல்ல முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. டாக்ஸ் எடுத்துக்கிறாங்க, தேட்டர் ரெண்டல் போகுது, அப்புறம் யூஎஃப்ஐ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணம் கட்டுறது எல்லாம் போய் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் வந்து நிற்கிது. அப்போ தேட்டருக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்து எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ண 4 வாரம் கழிச்சு வாங்கிறேன்ட்டான். அப்போ சேட்டலைட் சுத்தமாக பிஸ்னஸ் கிடையாது. அப்போ எதில் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு கவரிங் நகை ஒரு 1000 ரூபாய்க்கு வேணால் கூட 6 மாதம் கேரண்டி இருக்குது. ஆனால் படம் நீங்கள் 10 கோடி ரூபா போட்டு படம் எடுத்தால் கேரண்டி கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது ப்ரொடக்ஷனு. ஒரு டேரக்டர் ஒருத்தர் காசு சொல்ல வர்றாரு, 4 கோடி 3 கோடின்னு சொல்கிறாங்க. முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 10 கோடி 11 கோடி ரூபா. 4.5 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம், அது முடிக்கிறப்ப 9 கோடி ரூபா. அவர் கையில் 4 கோடி ரூபாய் போட்டார், 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு, 5 கோடி ரூபாய் வட்டி கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு பெரிய ஒரு அப்கமிங் ஹீரோவுடைய படம். ஓகே, 4 வருஷம் ஆச்சு. அந்த ப்ரொடியூசர் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் இது நடக்குது. ஒரு புதுமுக இயக்குனர். அது ஓகே, புதுமுக இயக்குனர் சில பேர் அந்த மாதிரி இழுத்து விட்றாங்க. சொல்கிற பட்ஜெட் ஒன்று, போகிற இது ஒன்று. அப்போ இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிலிமில் நம்ம எடுக்கிற படம் வந்து ஒரு ஃபிலிம் எப்படின்னா 400 அடி, ஒரு கேனுங்கிறது 400 அடி. 400 அடி இப்படி ஆன் பண்ணுறப்ப ஒரு இன்ச்சு போயிடும், திருப்பி ஆஃப் பண்ணுறப்ப ஒரு இன்ச்சு போயிடும். ரீடேக் எடுத்திங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி எடுக்கணும். அப்போ உள்ள காலங்கள்லேயே அதிகமாக ஷூட் பண்ண படம் வந்து 40 நாள் 45 நாள். இன்றைக்கி டிஜிட்டல் வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ ஷார்ட் வேணாலும் எடுக்கலாம், ரிப்பீட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அங்கேயே உட்காந்து நம்ம எடிட் பண்ணலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டி வந்துருச்சு. முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா சவுண்ட் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் படம் வந்து ஃபிலிமில் எடுக்கிறப்ப வெறும் விஷுவல் மட்டும் தான் இருக்கும். ஆடியோ நாகராவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு தனியாக உட்காந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பார். நாகரா டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அவர் நீங்கள் பேசுகிற ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவார், விஷுவலாக இன்னொரு ஃபிலிமில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெண்டையும் கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி சவுண்ட் நெகட்டிவ் வந்து இந்த பிக்சர் நெகட்டிவ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி படம் பார்க்க முடியும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க காலத்தில் பெருசாக அன்றைக்கி அட்வான்ஸ் லைட்டு கிடையாது. பெருசாக அதிகபட்சமான கிரைன் மட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்துக்கு அதிகபட்சம் போனால் ஜிப் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நிறையா ட்ரோன் வந்துருச்சு, நிறையா ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஃபெசிலிட்டி கூடி இருக்குது, ஆனால் ஷூட்டிங் டேஸ் அதிகமாக இருக்குது. ஃபெசிலிட்டி கூடனா ஷூட்டிங் டேஸ் கம்மியானுமா இல்லையா? ஆமாம். ஏன் அதிகமாக போச்சு? அதாவது ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஆயிருதுல்ல சார். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ வந்துட்டாரு, ஒரு பெரிய டேரக்டர் வந்துட்டாருன்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப ஓவர் சொஃபஸ்டிகேட்டட் ஆயிருதுல்ல. ஸோ அதையும் பார்க்கணும். இல்லை, யார் கேட்குறா? அது யார் கேட்குறா? அந்த காலத்தில் இது கேரவானே இல்லையே.
கண்டிப்பா. கேரவேனில் மேக்கப் ரூமில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லாட்டி மரத்தடியில் அவுட்டர் லொகேஷன் போனால் மரத்தடியில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஏன் நீங்கள் செலவு அதிகமாக்குறீங்க, ஷூட்டிங் டேஸ் ஏன் அதிகமாக்குறீங்க? டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா ஷூட்டிங் டேஸ் கம்மி வேணும்ல. டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஷூட்டிங் டேஸ் அதிகமாகிடுச்சு. இது அப்படி ரிவர்ஸாக இருக்குது. ஆமாம். இப்போ ஏஐ வந்துச்சு, வேலை போச்சுன்னா ஏஐ வந்துருச்சு, மேன்பவர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இப்போ டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருச்சு, ஷூட்டிங் டேஸ் அதிகமாக போயிடுச்சு. டெக்னாலஜி அதிகமாச்சுன்னா ஷூட்டிங் டேஸ் கம்மியாகணும், நீங்கள் அதிகமாக போயிடுச்சு, எப்படி பண்ணுவீங்க? இப்போ அது இவங்க திட்டமிட்டே சில பேர் பண்ணுறாங்க. டேரக்டர் அந்த ஹீரோ வந்து மனம் குணாமல் நடத்திக்கணும், அப்போ தான் அடுத்த படம் நம்ம கொடுப்பார். படம் ஓடுதா, தயாரிப்பாளர் தெருவுக்கு வந்தாலும் சரி, நம்ம நாசமாக பண்ணல. எனக்கு என்ன, இந்த ஹீரோ பின்னாடியே போயிட்டோம்னா அடுத்த படம் கொடுத்துருவார் நமக்கு. ஸோ அந்த ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோவை பேக்கப் பண்ணுற வேலையை சில டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில டேரக்டர்ஸ், எல்லாரும் கிடையாது. ஒரு சில டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர் ஃபேவராக இருக்கிறாங்க. அவன் நம்ம நம்பி படம் போடுவோம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. நம்மளை நம்பி ஒருத்தர் படம் பண்ணிருக்காரு, நான் யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்கேன், 2 படம் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், என் மனசில் தோணுன ஒரு கற்பனை நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அதை நம்பி ஒருத்தர் படம் போடுறாரு அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, முதல் படம் வர்றானா அவனை இதோட காலி பண்ணிடணும், நம்ம அந்த ஹீரோ பக்கம் போய் செட்டில் ஆயிடும். அவன் இருந்தாலும் நமக்கு படம் ஓடலைனா கூட அடுத்த படம் கொடுப்பாரு, அடுத்த படத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவார். அந்த ஹீரோக்கு என்னன்னா என்னையே கஷ்டப்படுத்தாமல் ஒரு டேரக்டர் வேணும். கொஞ்சம் குறைந்தபட்சம் அவன் ரசிகராக இருந்தால் ரொம்ப நல்லது. அதாவது ஸ்பூன் ஃபீடிங்கை தாண்டி அரைச்சி ஊற்றணும். அரைச்சி ஊற்றி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நான் வந்து வாய் திறக்கிறப்ப ஊற்றிட்டிங்கன்னா அதோட ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சினிமாவை கூறு போட்டு வச்சிருக்காங்க. இதில் எப்படி நம்ம 1000 கோடி அடிக்க முடியும்? 1000 கோடி போகுது, 1000 கோடி சம்பாதிக்கணும்னா அதுக்கு உண்டான கண்டென்ட் இல்லையே. கண்டென்ட் தான் ஒரு படத்தையும் நம்ம பேசுவோம். இப்போ காந்தி கண்ணாடி திருப்பி எடுத்துட்டோம்னா, காந்தி கண்ணாடி படத்தோட திரைக்கதையில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது, முன்ன பின்ன இருந்தாலும் கூட அந்த சொன்ன கதையினுடைய நாட்டு இருக்குல்ல, அது புதுசாக இருக்குது. அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, புதுசாக இருக்குது. பணம் தேவைன்னு இருக்கக்கூடிய ஒரு பையன், பணம் தேவையே இல்லை, வாழ்க்கை தான், அன்பு தான் முக்கியம் நினைக்கக்கூடிய 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ட் தான் படம். அப்போ அந்த நாட்டு புதுசாக இருக்குது. அந்த மாதிரி தான் மலையாள படங்கள் புதுசாக கதைகளை சொல்கிறாங்க. ஒருத்தன் திருடன் ஒரு நெக்லஸை திருடுறான், அவன்கிட்ட அதை வந்து எப்படி வாங்குறதுன்னு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் ஒரு படமே. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது மேலே, அதை எடுக்கிறவங்கன்றாங்க, அது ஒரு கதை. அப்போ புதுசான அட்டம்ப்ட். நீங்கள் அதே கேங்ஸ்டரு, அதே வந்து ஹார்பரு, ஒருத்தன் இவன் வந்து இந்தியா டான்னா வந்து இன்டர்நேஷனல் டானு, இவர் பேரை கேட்டால் அங்கே சைனாவில் நடுங்கிறானுங்க, இவரை பேர் கேட்டால் ஜப்பானில் நடுங்கிறானுங்க. அந்த ஒரு படத்தில் வருமே, என்னைய வந்து ஜாக்கி சான் கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் இங்கே இருக்காரு, சென்னையில் ஒரு டானா இருப்பார். சென்னையில் எங்கே நார்த் மெட்ராஸில் டானா இருப்பார். கட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸில் வந்து ஒரு பெரிய பாரில் ஒருத்தர் குடிச்சிருவார். யாரு அவரா அப்படின்னு, அவர் குடிக்கிற பாட்டிலோட எந்திரிச்சுவான் அப்படின்னு இவருக்கு அவர் தெரியும். ஆனால் அவருக்கு இவரை தெரியாது. சினிமாவுக்கு இந்த மாதிரி கொலையாக கொண்டு பெரிய ஹீரோ கிடைச்சா போதும், பெரிய ஹீரோவுக்கு வந்து நம்ம வந்து ஃபேவராக இருந்தால் போதும், தயாரிப்பாளர் எப்படி போனாலும் போதும், அந்த பெரிய ஹீரோவுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருப்பான்ல, அவனை வந்து கொண்டாட வச்சா போதும், அவர் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவான், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் வாங்கிடுவாங்க பெரிய ஹீரோ படம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய விஷயம். பெரிய ஹீரோக்களை வைத்து படம் பண்ண இயக்குனர் யாருக்குமே படம் கிடையாது. ஒரு வகையில் பார்த்தோம்னா அதுவும் யாருக்குமே படம் கிடையாது. வெங்கட் பிரபு பண்ணார் கோட்டுக்கு பிறகு அவர் எங்கள் படம் கிடையாது, படம் இல்லை. ஆதிக் ரவிச்சந்திரன் விஜய் அஜித் கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட இல்லாமல் இருந்தாருன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படம் பண்ணியிருப்பாங்க. 2வது படம் அஜித்தை வச்சே பண்ணியிருப்பாங்க. ஆதிக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் பஞ்சாயத்து, அவருக்கும் படம் கிடையாது. அஜித்தை விட்டு அவருக்கும் படம் கிடையாது. இந்த பக்கம் ஏஆர் முருகதாஸ் அடுத்த என்ன படம் பண்ண போகிறான்னு தெரியல, மதராசியும் இல்லை. இந்த மாதிரி இப்போ லோகேஷ் கதை ஆல்மோஸ்ட் முடிய போகிற லேஜி கொண்டு வந்து விட்டானுங்க. இப்போ என்னென்னா பெரிய ஹீரோக்களை வைத்த படம் பண்ண டேரக்டர்ஸ் யாருக்குமே படம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அங்கே விட்டுறாங்க. பெரிய ஹீரோக்கள் எப்பயுமே வந்து அதனால தான் அன்றைக்கி இருந்த மணிரத்னமாக இருக்கட்டும், பாரதிராஜாவாக இருக்கட்டும், அவங்களுடைய படமாக தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அந்த பக்கம் மாறிடுறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரே அங்கே இல்லையே. லோகேஷோட சிக்னேச்சர் கூலியில் கிடையாது, ஆதிக்கோட சிக்னேச்சர் வந்து குட் பை டாக்லிட்ட கிடையாது, எதுவுமே இல்லை. மதராசி வேணால் சொல்லலாம், அது முழுக்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவர் படத்தை மிக்ஸ் பண்ணி ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு. இல்லை அடுத்தவங்க படத்துலேருந்து எடுக்கிறதுக்கு அவர் படத்துலேருந்து எடுத்திருக்காரு. அடுத்த வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கிட்டார். அந்த படத்தில் கத்தியிலேருந்து 2 சீனை ஒருக்கு, துப்பாக்கி 2 சீனை ஒருக்கு, இந்த படத்தில் என் படத்தில் 2 சீனை உருகி போட்டு யாரும் எனக்கு கேள்வி வைக்க முடியாதுல்ல, அதனால் நான் என் படத்தை நானே திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த மாதிரி தான் அவங்களுக்குலாம் படம் இது கிடையாது. அப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணணும். புதுசாக ஒன்றும் கிடையாது சினிமாவில். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து நீங்கள் டிஜிட்டல் காலம் வரைக்கும் இந்தியன் சினிமாவுடைய அந்த கிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன், 4 ஃபைட்டு, ஓகேவா, இதுதான் இருக்கும். ஒரு சாங் இதுதான் சினிமா, இந்தியன் சினிமாவுடைய கிராஃப்ட். தமிழ் படமாக இருக்கட்டும், ஹிந்தி படமாக இருக்கட்டும், எந்த கர்வமாக இருக்குது இதுதான். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஊம படத்தில் இருந்த காலத்துலேருந்து இப்போ வரக்கூடிய டிஜிட்டல் காலம் வரைக்கும் இதுதான் கிராஃப்ட். இதுக்குள்ளே பெட்டராக போர் அடிக்காமல் என்ன சொல்ல முடியுமோ சொல்லணும். அதை விட்டு சினிமாவெல்லாம் அங்கே இருக்க யாரும் கண்டுபிடிக்கல.
நீங்கள் சில டேரக்டர்லாம் பேசுவானுங்க சினிமாவை தான் சினிமாவும் இல்லை அந்த கேமராவே கண்டுபிடிச்ச மாதிரிலாம் பேசுவானுங்க. அப்போ வந்து நீங்கள் என்னன்னா உனக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வந்த எடுத்து கொஞ்சம் பட்டிட்டிங்க பார்த்து பண்ணுறீங்க. இதெல்லாம் இதை வந்து மணிவண்ணன் போன்றவர்கள்லாம் ரொம்ப ரியாலிட்டி அழகாக சொல்லுவாங்க. ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு படம் பூஜை அன்னைக்கு, அந்த படம் பூஜை போட்டிருக்காங்க அன்னைக்கு கேட்குறாரு விட்டு இந்த படம் ஓடுமா சார் அப்படின்னு. எப்படி சார் இந்த படம் அப்படின்னு. மற்ற டேரக்டர் தான் நான் இந்த படம் பாருங்க 2 நாள் ஓடும், இந்த படத்தை ஆதான் சொல்ல படம் ஓடுன்னு தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா, எல்லா படமும் ஓடுன்னு தெரிஞ்சால் வருஷத்துக்கு நான் 300 படம் எடுப்பேன். ஒரு படம் எடுக்கிறோம் நம்ம ஒரு தாட்டில் எடுக்கிறோம், அது ரசிகர் கனெக்ட் ஆச்சுன்னா ஓகே, அதுதான் எதார்த்தம். ஆனால் சில இயக்குனர்கள் வந்து ஒரு படம் ஓடனோடனே நம்ம ஏதோ ஒரு தெய்வப்பிறவி போல் நமக்கு 7ஆவதாக ஒரு அறிவு இருக்குது போல் அப்படின்னு நினச்சி அந்த அடுத்தடுத்த சம்பளம் கேட்குறது, தயாரிப்பாளரை காலி பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் தமிழ் சினிமாவில் போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி நிலைமை வந்துருக்கு. ஆர்டிஸ்டோட சம்பளம் சரி இல்லை டேரக்டரோட சம்பளம் சரி, இதை பற்றி பேசும்போது ஒரு படம் 2 படம் ஹிட்டு கொடுத்துறாங்க, அதுக்கடுத்து அவங்களோட சேலரி கிராஃப் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஒரு அவங்களுக்கு சேலரி கொடுக்குற டைமுக்கு நம்ம படத்தை எடுத்து முடிச்சிடலாம் அந்தளவுக்கு. ஸோ இப்படியே வந்து நிலைமைகள் மாற 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 ப்ரொடியூசரோட நிலைமை என்ன சார் ஆகும்? கடைசி ப்ரொடியூசரே இல்லையே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எந்த ப்ரொடியூசரும் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற டாப் 10 டாப் 5 இருக்கக்கூடிய பெரிய நடிகர்களை விட்டுருங்க, அதுக்கு அடுத்த கட்ட கேட்டகரியில் உள்ள நடிகர்கள் யாருக்குமே இன்னைக்கு ப்ரொடியூசர் இல்லை, படம் இல்லை, படமே இல்லை. ஒரு படம்லாம் ஷூட்டிங் போக ரெடி ஆகிட்டாங்க, ஃபைனான்சியல் பணம் கொடுக்காம படம் ஷூட்டிங் போகாமல் நிற்கிது இன்னைக்கு நிலைமை இது. ஒரு பெரிய ஒரு அப்கமிங்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோ, ஓகே, அவர் படத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு செட்லாம் போட்டாங்க, ஷூட்டிங் ஃபைனான்சியல் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, 2 முறை ஷூட்டிங்கை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ ஓகே ஃபைனான்ஸ் கிடைக்காம இது யாரும் சினிமாவை நம்பி முதலீடு பண்ணுவதற்கு இன்னைக்கு பயப்படுறாங்க. அது குறிப்பாக தமிழ் சினிமாவை லைக்கா மாதிரியான டாலரில் பணம் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை பவுண்ட்ஸில் பணம் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் எதில் கொண்டு வந்தாலும் சரி தெரிச்சு தான் ஓடுறாங்க. அப்படி இதுதான் நிலைமை. அப்போ தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்த படங்கள் வரும். இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மாதிரி குட் பை அக்லி படத்தை அவங்க கொஞ்சம் லாபம் கிடைச்சிருந்தா 2 படம் பண்ணியிருப்பாங்க அடுத்து. அதை வச்சு சினிமாவை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு 4 வேலை கிடைச்சிருக்கும், சினிமா தொழிலாளருக்கு 4 வேலை கிடைச்சிருக்கும். இப்போ ஒரே ஆள்கிட்ட படம் போய் மாட்டிக்கிறோம், அதோட முடிஞ்சு. ஒரு படம் பண்ணால் போதும், ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், பேங்க்ல கொஞ்சம் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையாக சினிமாவில். நீங்கள் வந்துட்டு இந்த செட்டெல்லாம் போட்டு 2 தடவை ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லும் போது எனக்கு என்ன படங்கிறது ஒன்று லைக் ஒரு ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ லைக் வெற்றிமாறனும் சிம்பு சாரும் சேர்ந்து ஒரு படம் வந்து உருவாக போகுது. அந்த வந்து சிம்புவும் தனுஷ் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் தகவல் வந்திருக்கு. ஏன்னா இது ஓவராலாக நம்ம சினிமாவை பற்றி பேசுகிறோங்கன்னா எனக்கு இதுவும் கனெக்ட் ஆனதுனால நான் கேட்குறேன், அது உண்மையா சார்? சிம்புவும் இல்லை, அந்த தகவலும் யாரோ கிளப்பி விட்ட தகவல் தான். யாரோ கிளப்பி விட்டு போகிற போக்கில் ஏதோ ஒன்று அவங்களோட எண்ணத்துக்கு தோன்றதெல்லாம் அப்படியே செய்தியை பரப்பி விட்டுறாங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு இல்லையா, அதனால ஃபோட்டோஷாப்லாம் கூட பண்ணி போட்டு விட்றாங்க. இப்போ வெற்றிமாறன் சிம்பு ப்ராஜெக்டில் நடக்கிற டிலே வந்து அது காரணம் வேறு. அது 2021 வாடிவாசல் படம் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சம்பளம் கொடுக்குறாரு வெற்றிமாறனுக்கு. அதுக்காக மதுரையில் ஆஃபீஸ் போடுறாங்க, மாடு வாங்கி வளர்க்குறாங்க, ஒரு அதுக்கு ப்ரீ வந்து நிறையா நடந்துச்சு. அப்புறம் தள்ளி போய் 2024 வந்து நின்றுச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோ நாள் செலவு பண்ணதுக்கான வட்டி கிட்டிலாம் போட்டு பெரிய அமௌண்ட் நிற்கிது. இப்போ அதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த செலவை வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்து சேர்க்குறாரு தானு. இதில் சேர்ந்தோடனே இந்த பட்ஜெட் எகிருது. அப்போ இந்த பட்ஜெட் எகிறப்ப இந்த இவ்வளோ பட்ஜெட்டுக்கு இந்த படம் தாங்குமாங்கிற ஒரு டிஸ்கஷன் வருது. அப்புறம் கடைசியில் அது வந்து ட்ராப் ஆயிரமா, வேற தயாரிப்பாளருக்கு போதா அப்படிங்கிற நிறைய குழப்பம் போய் இப்போ அது 2 ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. சிம்பு வெற்றிமாறன் ஒரு ப்ராஜெக்ட், வெற்றிமாறன் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க தனியாக. ஆமாம், அந்த அமௌண்ட் காம்பன்சேட் பண்ணுறதுக்கா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மிக விரைவில் அதை பற்றின ஒரு ப்ரோமோ டீசர்லாம் ஒன்று வச்சிருக்காங்க. தியேட்டர்லேயே பண்ண போகிறாங்க, தியேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே சார். அண்ட் படங்கள் ரிலீஸ் ஆகிறத தாண்டி இந்த ப்ரீ ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆடியோ லான்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஆக்டர்ஸ் பேசுகிற விஷயங்களும் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்கு. ரீசெண்டாக இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு தனுஷ் அவர்கள் பேசினதை விட தனுஷ் அவர்களோட மேனேஜரும் சரி, ஜிவி பிரகாஷும் சரி, அவங்க 2 பேர் பேசுனது ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் ஹீரோஸ் பேசுகிறது எல்லாமே இன்டென்ஷனலாக இருக்கா, இல்லை யாரையோ ஒருத்தரை போட்டு அடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இன்டென்ஷனலாக ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசுகிறாங்க? எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். இப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து நீங்கள் வந்து சும்மா வரைக்கும் ஆடியோ லான்ச் பண்ணி நடத்திட்டு இட்லி கடை படத்தை வந்து நாங்கள் தேனில் ஷூட் பண்ணோம், இந்த சத்யராஜ் நடிச்சிருக்காரு, பார்த்திபன் நடிச்சிருக்காரு, நான் நல்லா நடிச்சிருக்கேன், அந்த படத்தில் அவங்களும் நடிச்சிட்டான்னு சொன்னா 10ஓட பிறகு அப்படிரும். அங்கே ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தா தான் ஒரு 200 சேனலுக்கு, அதுக்கு வந்து 200 யூடியூப் சேனலுக்கு அது வந்து வைரல் ஆகும். அது ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வைரலாக போகுங்கிறது தான் இப்போ எல்லாரையும் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய நடிகர்கள் ஒரு சில ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கே பணம் கொடுத்து கூட்டுறாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வர கெஸ்ட் சில பேருக்கு பணம் பேமெண்ட், அவங்க அதை முழு நேரம் தொழில் ஆகிட்டாங்க சில பேர். ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு கிளம்புங்கன்றது ஒரு கேட்டகரி. ஆடியோ லான்ச்சுக்கு வர்றதுக்கே பேமெண்ட்,
அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் போயிட்டு இருக்கு. அவர் சில பேர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, செட் ஆஃப் கெஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டா வந்து அந்த படத்தை பத்தி 2 வார்த்தை 4 வார்த்தை வாழ்த்தி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட். கண்டென்ட் கொடுக்கறதா அதுக்கு ஒரு பேமெண்ட். இது சின்ன சின்ன படங்களுக்கு. பெரிய ஹீரோ படங்களுக்கு எதுக்கு அவனுக்கு கொடுக்க, நானே பண்றேன் பெர்ஃபார்மன்ஸ், நானே பெரிய நடிகையா, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் பாரியா அப்படின்னு அங்க வந்து அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்றது. பெரிய ஹீரோஸே வந்து இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் போன படத்துல நம்மளை போட்டு மிதிச்சு விட்டாங்க குபேராவில். இந்த படத்துல நம்ம வாயை திறந்தோம்னா வாயில மிதிப்பாங்க போல. அதனால மேனேஜரை விட்டு பேச விடுவோம். இந்த வட்டம் நீ வாங்கி அடிக்கன்னு மேனேஜர் விட்டாப்ல, பிரிச்சு விட்டுருக்காப்ல. பிரிச்சோடனே அவர் மேனேஜர் ஏறி என்ன பண்ணாப்ல, எங்க சாரை வந்து எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. யாரையும் அவங்க சாரை டார்கெட் பண்றாங்க, சொல்லுங்க அந்த அண்ணனை யாரையா அடிக்கிறா அப்படின்ற மாதிரி தான் டார்கெட் பண்றாங்க. கடைசியா தனுஷ் பேசுறாரு, நான் வந்து இட்லி கடை டைட்டில் வச்சாப்ல போல, இட்லி கடைக்கு என்ன பேசலாம், நான் இட்லி சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டாப்ல. இதேதான் குபேரன்லயும் சொன்னாரு, இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த ராயன்லயும் சொன்னாரு. ரஜினிகாந்த் ஒரு ஹீரோ. அவர் ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து சென்னையில வந்து உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பாண்டி பஜாரில் படுத்து கிடந்து அங்கங்கே உருட்டு பண்ணி மேலே வந்தார். அவர் ஒரு காலத்தில் பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு தன்னுடைய அனுபவங்கள்லாம் சொன்னார். இப்படிலாம் நான் வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ தான் அமைதியாக உட்காந்துருக்கையா அப்படின்னு சொன்னார். இவங்க பூரா பார்த்தாங்க, ஓஹோ நம்ம வந்து பாண்டி பஜாரில் படுத்து கிடந்தோன்னு சொன்னா தான் நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு பூரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது ஆரம்பிச்சது ரஜினிகாந்த் தான். உண்மையிலேயே அவர் எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் அவர் மனசில் தோணுனதை சொன்னார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. அந்த காலத்தில் உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு சினிமாவுக்கு போனோம்னா முதல்ல இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் பட்னியாக கிடக்கும். சினிமாவில் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நேரமாவது நீங்கள் பட்னி ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே சினிமாவில் நீங்கள் பட்னியாக இருக்கும். அதனால சினிமாவில் வேலை பார்க்குற ஆள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைமாக ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க. காலையில் ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க, சாயங்காலம் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு, ஆனால் சாப்பாடு பிரச்சனை போயிடும். ஏன்னா நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில். அப்போ அதுதான் பேசிக். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய ஆளாக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, ஒரு டீ சாப்பிட முடியாமலாம் கஷ்டப்பட்டேன். நாங்களே பார்த்துருக்கோம். நாங்களே எத்தனையோ எனக்கு கூட இருந்த நீங்கள் பெரிய இயக்குநராக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தவங்களாம் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்த ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் பிறகுறப்பெல்லாம் அவங்க அப்பா டேரக்டர் என் ராசாவின் மனசில் பண்ணிட்டார். ஆல்மோஸ்ட் 1991 அப்போல்லாம் பிறந்தார். தனுஷ் வந்து சின்ன குழந்தையா இருக்கப்போ அவங்க அப்பா டேரக்டர். அப்பயே ஒரு வீடு வச்சிருந்தாரு, ஒரு கார் வச்சிருக்காரு. அப் அண்ட் டவுன் இருந்துச்சு அவர் லைஃப்பில். என் ராசாவின் மனசில் ஆத்தாவன் கோயிலில் வரிசையாக படம் பண்ணார். சில படங்கள் சொந்தமாக படம் பண்ணார். எனக்கு நல்லா தெரியும், பர்சனலாக தெரியும். அதனால் சில படங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டக் ஆச்சு. சில படங்கள் நாட்டுப்புற பாட்டுங்கிற படத்தை ஃபினான்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே வாங்கி போட்டு ஊரில் போய் சில வியாபாரிகள்லாம் தேங்காய் வியாபாரிகள்லாம் ஃபைனான்ஸ் பண்ணிலாம் படம் பண்ணார். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அந்த படம் பண்ணார். அப்போ வந்து ஃபினான்ஷியலாக அப் அண்ட் டவுன் இருந்துச்சு ஒழிய சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமலாம் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இவர் ஒரு நல்ல ஒரு கான்வென்ட்டில் கோடம்பாக்கத்தில் படித்தார். இவருக்கு அந்த பெருசாக இல்லை. அப்புறம் இவர் கொஞ்சம் மெச்சூர்டாகி வர்றப்ப துள்ளு உதவி பண்ணாங்க. துள்ளு உதவி பண்ணுறப்ப ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் சிக்கல் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்ட நடந்த விஷயங்கள்லாம் பெரிய விஷயம். தெரிஞ்சாங்க, எல்லாத்துலேயும் அவங்க காசு வாங்கினாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா என்னங்கிறது அந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கல் எடுத்து பண்ணாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் அது இட்லி வாங்கலாம் முடியாமல் அப்படிலாம் தனுஷ் இருந்ததில்லை. அவங்க அப்பா கஷ்டப்பட்டுருக்காரு. இவங்களையெல்லாம் உருவாக்குறதுக்கு அவங்க அப்பா கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு அசிஸ்டன்டேட்டராக இருந்து 4-5 குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறதா ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச். இவருடைய இவர் சொல்கிற கஷ்டம்லாம் அவங்க அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இப்படிலாம் சினிமாவில் வந்து விசு டேரக்டர் அசிஸ்டண்டாக இருந்தார், விசு டேரக்டர் அசிஸ்டண்டாக இருந்தார். அப்போ இவர் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு இவர் அவங்க அப்பா கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு சினிமாவில் அசிஸ்டன்டேட்டராக இருந்துட்டு குழந்தைகளை வளர்க்குறது, குடும்பத்தோடு இருக்கிறதெல்லாம் பெரிய சேலஞ்சான விஷயம். அப்போ அவர் நடந்ததெல்லாம் கொஞ்சம் இவர் வந்து எனக்கு நடந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாப்புல. ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சில பேர் பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கேயோ நடந்ததை ததுக்கி நேம் போட மட்டும் மாற்றி விட்டு தான் அடிச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் தொடர்ந்து பேசுகிறாப்புல. இது ஒரு என்ன ஆயிரப்போகுது இல்லை, ஒன்று சிம்பத்தி. இந்த படம்லாம் இருந்தால் படம் பார்க்க போகிறாங்க. இட்லி சாப்பிடாம கஷ்டப்பட்டாக்கா இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இட்லி கடை பார்ப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. படம் நல்லா இருக்கு, என்ன பிளாட் சொல்கிறாங்கிறது எல்லாம். படம் நல்லா இருந்தால் படம் எல்லாருமே பார்க்க போகிறாங்க, எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு தேவை 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டு. இட்லி சாப்பிடாம இருந்தாப்பா அதனால் இட்லி கடையை பார்க்கணும் யாரும் போய் பார்ப்பாங்களா? இல்லை. இது ஒரு லாஜிக் இருக்கா? அப்போ இது தொடர்ந்து வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லா நடிகரும் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் அந்த மூவியோட ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இதுக்காக மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாருமே இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை வந்து ப்ரொமோஷன். ஆடியோ லான்ச்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த படத்தை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த படத்தில் 40 நாள் நாங்கள் வந்து சாலக்குடி காட்டில் எடுத்தோம், அப்போ பாம்பு கடிச்சிச்சு, தேல் கடிச்சது, ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம், நைட் எஃபெக்ட் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டோம், மேலேருந்து குதிக்கிறப்ப அடிபட்டுருச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் பார்க்குறதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும்.
அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் இட்லி வாங்க சாப்பிட்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன், நான் டீ குடிக்காமல் கஷ்டப்பட்டேன்னு கதையெல்லாம் அங்கேயே வந்து சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி சில பேர் அழுக வஞ்சிடறாங்க ஆடியோலாம். அது அது எதுவுமே படத்துக்கு பயன்பெறாதுங்கிறது தான் உண்மை. நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமா அண்ட் இந்த தமிழ் சினிமா சுற்றி இருக்க விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா மேலே ஆடியன்ஸ்க்கு இருக்க பார்வையும் சரி, இல்லை அதுக்குள்ளே இருக்க உள்ளே இருக்கவங்களோட பார்வையும் மாறுதான்னு பார்ப்போம் சார். நன்றி.